ஆயுள்காரகன், நீதிகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு இந்த ராசி பலன்களில் பார்க்குறதுல முக்கியமான மனுஷா யாருன்னா கும்பராசி தான். நார்மலாக யூடியூப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும், கடகராசி கும்பராசி இவங்க 2 பேருக்கும் தான் வியூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போகிறது. எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்குது பாருங்கள். ஜென்மசனி 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 ஜென்மசனின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள். கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செய்வாங்க. ஒரு விஷயத்தை சாதாரணமாக பண்ண மாட்டாங்க, ரொம்ப கடினப்பட்டு செய்வாங்க. அதனால் அவங்க எப்படின்னா, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தேர்ந்த சிற்பி செதுக்கின சிற்பம் மாதிரி இருக்கும். அதனால தான் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கும். பாரு நான் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்கள். அவங்களுக்கெல்லாம் ஜென்மசனி என்ன பண்ணிடும்? பயப்படவே வேண்டாம். ஏற்கனவே சொன்னது தான், சனி பகவானை பொறுத்தவரை ஜீவாதார பிரச்சனைகளில் சுவாமி கை வைக்க மாட்டார். தன்னம்பிக்கை அதிகமாகிடுங்க. தன்னம்பிக்கை கண்டிப்பான முறையில் அதிகமாகிடும். இந்த வருஷம் அவங்களுக்கு வேறு லெவலில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேறு லெவலில் இருக்கும். பொருளாதாரத்தில் வரவுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. 2ஆம் இடத்துல ராகு, சர்ப்ப கிரகங்கள் இருக்காங்க. ராகுங்கிறது ரொம்ப பெருசு, உலகத்தில் எது ரொம்ப பெருசு அதெல்லாம் ராகு அம்சம். கேதுங்கிறது சுருங்கின அம்சம், சுருக்கமாக இருக்கிறதெல்லாம் கேது. இப்போ உதாரணமாக இப்போ லக்னத்தில் ஒருத்தர் இருக்குது, ராகு இருக்குது அப்படின்னா அவங்க எய்ம் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். வாங்கும்போதே வாங்கினா BMW கார் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் ரெகுலத்தில். இந்த லக்னத்தில் கேது இருக்கிறாங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு ஓட்டை டிஎஸ்பிடி இருக்குங்க, அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல இந்த லக்னத்தில் கேது ஏன்னா இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போ அந்த லக்னத்தில் சனி இருக்கிறதுனால, ராசியில் சனி இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம், அது உங்களை செதுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். உதாரணமாக உங்கள் உடம்புக்கு எது ஆகாத அதை தயவுசெய்து சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. ரிஸ்க் எடுக்கலாம், நாம் தான் பயங்கரமாக வண்டி ஓட்டுவோமே, நாம் தான் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு பிரச்சனை சேரும். மிதமான வேகம் உங்களுக்கு இன்றைக்கும் நன்மையை கொடுக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது அதீதமான பொறுமை, கவனம், ஸ்ரத்தை, முயற்சி இது எல்லாம் அந்த வருஷத்தில் உங்களுக்கு வேணும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். உங்களை வீட்டில் இருக்கிறவங்க உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துப்பாங்க, அதான் நீங்கள் பொறுமையாக இருந்துக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரே நேரத்தில் பலவிதமான ப்ரெஷர், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, அதிகமான அலைச்சல். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை அந்த காலத்தில் முடியாது, பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். காரணம், கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இந்த வருஷம் வரப்போகிறார். அது ஒரு நல்ல அமைப்பு. கல்வியிலிருந்து வந்த தடங்கல்கள் விலகும், வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வருங்க. ஏப்ரலுக்கு பிறகு புது வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. இடமாற்றம், நாம் வெளியூரில் இருக்கோம், சொந்த ஊருக்கே வந்துடலான்னு நினைக்கிறேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், சொந்த மாநிலத்துக்கே வந்துடலான் இருக்கேன், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னா மீண்டும் குடும்பத்தோடு சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள். இப்போ வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலிலாம் இந்தியாவில் இருப்பாங்க, குழந்தைங்கள்லாம் இந்தியாவில் இருப்பாங்க, மீண்டும் அவங்க அவங்க ஒய்ஃபையோ அல்லது குழந்தைகளையோ அவங்க இருக்கிற கண்ட்ரிக்கே கூட்டு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் சேரும். ஸோ ஃபேமிலிக்கு விசா கிடைக்கிறது. ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கும்பராசினரை விட ஃபாரினில் இருக்கக்கூடிய கும்பராசினருக்கு இந்த வருஷம் யோக பலன்கள் சேரும். கண்டிப்பாக அங்கே வீடு வாங்குவதற்கான ஒரு யோகங்கள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அம்சமாக நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனை இன்றைக்கே வந்துடலாம், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகலாம். மங்கள காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும், அது மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொதுவாக கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யறது நல்லது. சில நேரங்களில் ஒரு தேவையில்லாத சில பிரச்சனைகள் அதெல்லாம் உண்டாகலாம், அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும்.
கும்பராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு மிகப்பெரிய நன்மைகள் விளையும். கட்சியில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ நாளாக அந்த உழைப்புக்கிட்ட அங்கீகாரம் இல்லாமல் இனிமேல் ஒரு அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். கல்வி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே மாதத்திற்கு பிறகு கல்வியினுடைய தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் மெட்ரோ மெயில் சேனலுடன். நன்றி, வணக்கம்.